ஸோ வெல்கம் டு டொனால்ட் டாக்கு யூடியூபு. நான் இப்படி தான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவேன், அப்புறம் வட்டா மாமே ட்ருன்றுவேன், அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கம்பேக் வீடியோ போடுவேன், மறுபடியும் வட்டா மாமே ட்ருன்றுவேன், திரும்பவும் 6 மாசத்துக்கு அப்புறம் வருவேன். முடியல தலைவரா முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்துட்டு எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஜெனரலா வந்து கேட்பீங்க அந்த மாதிரி என்ன டொனால்டு எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். ஐ நெவர் சப்போர்ட் உமன். என் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ கால் அவுட் த மிசோஜினி அண்ட் கொஸ்டின் த பேட்ரியார்கி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க தான் இந்த நிலைமைக்குமே தள்ளுறீங்க. ஒழுங்கா இல்லாம ஒரு சீப்பான அப்யூசிவ் அப்ரசிவ் மிசோஜினிஸ்டிக் ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா கமெண்ட்ஸ் வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கால் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா யூனோ த அப்ரசர்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் த பவர் இன் த சொசைட்டி. ஸோ அதனால வந்து அதை கால் அவுட் பண்ணும். அது வந்து விமனுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்றதுக்காக அது வந்து கன்சர்ன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ஆண்களுக்கு அட்ரஸ் ஆகி தான் இருக்கும். நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இது வந்து தப்பு, நீங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னுட்டு. நான் ஃபெமினிசம் கூட உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன போய் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன டொனால்டு அப்ப ஆண்களுக்கு பிரச்சனையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அததான் இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மென் அப்படின்ற இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜாலியான விஷயங்கள்ல இருந்து சீரியஸான விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்வான்ட் எரெக்ஷன்ஸ், குறிப்பாக பப்ளிக் பிளேசஸ்ல. அதாவது நான் மார்னிங் வுட்டை பத்தி பேசல. உங்களுக்கு தெரியும் எரெக்ஷன்ங்கிறது ஒரு மேனுக்கு ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இல்ல செக்ஷுவல் திங்கா ஏதாவது வந்து உணரும் போது அவனுடைய ஒரு அரௌசலின் வெளிப்பாடு தான் அந்த எரெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாம இருக்கிறப்போலாம் வந்துட்டு அந்த டர்ன் ஆன அந்த எரெக்ஷன் வரும்போது தான் வந்து அதை புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருப்பீங்க, நீங்க செக்ஷுவலி அரௌசிங்கா நீங்க எதையுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எரெக்ஷன் வந்துடும். நீங்க வந்து அது ரொம்ப, அதாவது அதுதான் இருக்கிறதுலயே மோஸ்ட் எம்பாரசிங்கான திங் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதை வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க பாருங்க. அதுவும் நீங்க கிளாஸ் ரூம்லாம் இருக்கும்போது கரெக்டா உங்களுக்கு அந்த டைம்ல வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு நீங்க எதையும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா ஒரு எரெக்ஷன் வந்திருக்கும். அந்த நேரம் பார்த்துதான் ஆதித்யா ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி விடுவாங்க. அப்படி எழுப்பி விடும்போது பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க டைட்டான ஒரு அவுட்ஃபிட்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எரெக்ஷன் இருக்குது அப்படின்றது வெளியே ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க தெரியுமா, தட் யூ ஆர் ஹேவிங் an erection right now அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட்லாம் இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. அடுத்த பிரச்சனை ஆண்களே பெருசா வெளியே சொல்ல தயக்கப்படுற ஒரு பிரச்சனை. உங்களுடைய பியூபிக் ஹேரை ஷேவ் பண்ணிட்டோ இல்ல ஜீரோல வச்சோ ட்ரிம் பண்ணிட்டோ முதல் ஒரு வாரத்துக்கு உட்காந்து எந்திரிக்குது. இதை கேட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு வாட் இஸ் ஹி டாக்கிங் அபவுட் அப்படின்ற மாதிரி தோணலாம். போங்க போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ கேளுங்க, எவ்வளவு பெரிய ஒரு வலின்னு தெரியும். அடுத்த பிரச்சனையும் ஷேவிங் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான். அக்கில ஷேவ் பண்ணிட்டு பாடி ஸ்ப்ரே அடிக்கிறது. ஒரு மீம் ஃபேஸ்புக் டைம்ல பார்த்த ஞாபகம். இந்த வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது அப்படின்ட்டு அந்த அநேகங்களை வந்து தனுஷ் பாடுற மாதிரி போட்டுட்டு கீழே வந்து முதல்வனுடைய அந்த ரகுவரன் டெம்ப்ளேட் அக்கில சேவ் பண்ணிட்டு பாடி ஸ்ப்ரே அடிச்சுப்பாரு எவ்வளவு பெரிய வலி தெரியும் அந்த மாதிரியான ஒரு மீம் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே குபீர்னு இருந்தது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து ஏன் நம்ம வந்து பெருசா வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல யாரும் பேசுறது கிடையாது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள். அடுத்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒண்ணுக்கு போயிட்டு ஜிப்பு போடும்போது பிபி மாட்டிக்கிறது. இது எல்லாரும் சின்ன வயசுல நம்ம ஜட்டி போடாம கிங்கினி மங்கினி சுத்திட்டு இருந்த காலத்துல ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை தான். ஆனா மை டியர் ஃபெலோ மென், சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனைக்கு விக்டிம்ஸ் ஆக்காம அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மை டியர் ஃபெலோ டொனால்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க எப்பவுமே ஜட்டி போட மறக்காதீங்க. அடுத்த ப்ராப்ளம் தான் த கோல்டன் ப்ராப்ளம், பால் இன் த பால்ஸ். அதாவது ஆணாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்க கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. நம்ம கிரிக்கெட், அதாவது மட்டைப்பந்து விளையாண்டுகிட்டு இருக்கும்போது பேட்டிங் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுடைய நெருங்கிய நண்பர் வந்துட்டு அப்பதான் வந்து பெவிலியன்ல இருந்து பவுலிங் போட ஓடி வந்துட்டு இருப்பாரு. அப்போ 140 kmph புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு இன்ஸ்விங்கர் போடுவான் பாருங்க. அந்த ரப்பர் பால் பட்டு திரும்பல மட்டையில போடுதோ இல்லையோ
பிரைவேட் பார்ட்ஸ்னால மட்டும் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. அடுத்ததாக 90% ஆஃப் த மென் சஃபர் பண்ற ஒரு பிரச்சனை ஹேர் ஃபால். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதனால பயங்கரமா வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நானுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு 17ல இருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் கூட சொல்லலாமே இதை நினைச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெக்ஸ் ஆகி ஐயோ வாட் இஃப் ஐ பிகம் அன்லவபிள் அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு நான் வந்து ரொம்ப வந்து ஃபீல் ஆகிட்டு டிப்ரெஷன் ரேஞ்சுக்குலாம் வந்து போயிருந்திருக்கேன். ஆனால் லெட் மீ டெல் யூ சம்திங், அது வெறும் மயிறு தான். இட் டசன்ட் டிஃபைன் ஹூ யூ ஆர், ஹூ யூ ஆக்சுவலி ஆர். இப்போ டொனால்டுக்கு சொட்டை இருக்கு அப்படின்றதுக்காக டொனால்டு உங்க மனசுல இருந்து இறங்கிடுவானா, உங்க மனசுல இருந்து குறைஞ்சிருவானா? குறைய மாட்டான்ல. டொனால்டு மேல இருக்கிற அந்த லவ் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் நீங்க இனஃப் லவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு முடி இருக்குதோ முடி இல்லையோ, உங்களுக்கு சொட்டா இருக்குதோ சொட்டை ஒழுகுலையோ, உங்களுக்கு வழுக்கு மண்டை ஆயிடுச்சோ மொட்டை மண்டை ஆயிடுச்சோ, அதை பத்திலாம் உங்களை ஜென்யூனா லவ் பண்ணி கேர் பண்றவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டையும் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளியே வாங்க, லைஃப் ஹாப்பியா இருக்கும். இப்ப என்னைய பார்த்து வந்துட்டு பொடா சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கெல்லாம் சிரிப்பா இருக்கும். ஏன்னா என்னைய சொட்டன்றதெல்லாம் வந்து ஒரு இன்சல்ட்டா வந்து நீ கமெண்ட் பண்ற அப்படின்னா வந்து நீ வந்து எவ்வளோ பின்னாடியான ஒரு உலகத்தில் இருக்க அப்படின்ட்டு அது நீங்கள் ஒரு ஜோக்கா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க. இது பிரச்சனைங்கிறத நான் அக்னாலேஜ் பண்ணிட்டு இந்த அட்வைஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன்டு சம் சீரியஸ் ஷிட். டாக்கிங் வித் விமன். நீங்கள் நினைக்கிறத விட இது பல ஆண்களுக்கு பெரிய பிரச்சனை. அதாவது நிறைய பேருக்கு வந்து பயந்து உதறி சிவராக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி நினைச்சிருவாங்களோ, ஐயோ அது அப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு தான். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் படித்ததுனாலையோ இல்லை கோயெட்டுங்கிற பேரில் ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் படித்ததுனாலையோ வர்ற பிரச்சனைகள் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவங்க சக ஹியூமன் பீயிங் தான், உங்களை கடிச்சு தின்ற மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐ அக்ரி, இது வந்து ஒரு நாளில் இந்த சேஞ்ச் வந்து வந்துடாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஆனால் நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங்காக உங்களுடைய பர்வர்ஷன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு இன்ட்ராக்ஷனை பண்ணி நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க விமன் கிட்ட. அதுக்கப்புறமா தட்ஸ் இட்ரா, இது வந்து நீங்கள் ஒரு நியூ யூவா மாறுவீங்க. ஐ எம் சீரியஸ்லி ஹோப்பிங் யூ ஆல் ஆஃப் யூ ஓவர் கம் திஸ் ஃபியர் அண்ட் கெட் கம்ஃபர்டபுள் வித் விமன். ஜெயம் ரவி உண்டாகட்டும். அடுத்த ப்ராப்ளம், மென் ஷுட் நாட் கிரை. இட் இஸ் ஆக்சுவலி புல்ஷிட். ஏன்னா கிரையிங் மேக்ஸ் மென் வீக், ஒன்லி வீக் மென் கிரை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கிரையிங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து ஒரு ஓவர்வெல்ம் ஆகி நீங்க வெளிப்படுத்துறதுங்கிறது, அதுவும் பப்ளிக்ல ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இன்செக்யூரிட்டியை கடந்து ஓகே ஐ டோன்ட் கேர் வாட் எனிவன் திங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வந்துட்டு நீங்க எடுக்கிற ஒரு டெசிஷன் தான் வந்துட்டு கிரையிங் ஈவன் இஃப் பீப்புள் ஆர் அரவுண்ட் யூ. அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஆக்சுவலி போல்ட், இட் ஆக்சுவலி டேக்ஸ் a lot of courage to do it. இத பண்ற நீ எப்பறா வீக்மனா இருப்ப? நீ தான்டா ராஜா, அழுடா. பசங்க முன்னாடி அழு. என்ன சொல்ல போறான், எவன் சொல்ல போறான், நான் இருக்கேன், அழு. அடுத்த ப்ராப்ளம் வந்துட்டு பிசிக்கல் இன்செக்யூரிட்டிஸ். beardless guys, lean guys, basically me, and fat guys, dark guys, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் இன்செக்யூரிட்டி இருக்கும். டோன்ட் லெட் யுவர் physical appearance define who you are. அதான் வந்து நான் திருப்பி சொல்லுவேன். நீங்க இந்த பிசிக்கல் இன்செக்யூரிட்டினால ஃபீல் பண்றது பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ரீசனால வருது. ஒன்னு, இந்த சொசைட்டல் பியூட்டி ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் அடங்கல அப்படின்ற அந்த இன்செக்யூரிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டின்றது அவன் ஒரு புல்ஷிட். அவன் வந்து ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் கட்டமைச்சு வச்சிருப்பான், அதுபடி எல்லாரும் இருக்கணும்லாம் நினைப்பான். ஆனா யாராலையுமே அதுக்குள்ளலாம் அடங்க முடியாதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப செக்யூரா இருப்பாங்க அப்படின்ட்டு? அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இப்படி ஒரு இத்தினோண்டு பொட்டிக்குள்ள ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டை கட்டமைச்சு வச்சுட்டு அந்த பொட்டிக்குள்ள அடங்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த சொசைட்டி எதிர்பார்க்கறதுக்குள்ள நீங்க போய் மாட்டிக்காதீங்க. which comes to my second point, what if I become unlovable? நான் என்னுடைய தோற்றம் வந்து இப்படி இருக்கிறனால என்ன வந்து பிடிக்காம போயிருவோம் பீப்புளுக்கு. ஸோ பீப்புள் won't find me sexually attractive அப்படின்ற மாதிரி வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு மித் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்ன பாடி டைப்பா வேணா இருங்க, ஒல்லியா இருங்க, குண்டா இருங்க, டார்க்கா இருங்க, நீங்க இன்செக்யூரிட்டின்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமாவும் இருங்க. ஆனா there will be always women who find it sexually attractive and who will love it
லவ் எவ்ரி சிங்கிள் பார்ட் ஆஃப் இட். இஃப் யூ ஆர் கே தேர் வில் ஆல்வேஸ் பி அ மேன் அண்ட் ஸோ. அதே தான் நீங்க வந்துட்டு irrespective of your gender, irrespective of your sexual preferences, people will find you attractive. அதாவது நீங்க இதுக்குள்ள இருந்தாதான் வந்து நீங்க அழகா இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது, அந்த பியூட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், குண்டா இருக்கிறவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய இது ரொம்ப காமன் தான், கருப்பா இருக்கிற பசங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆக்சுவலி ஹேவ் அ திங். இது வந்து வெளியே பெருசா சொல்றது கிடையாது. இந்த சொசைட்டல் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி கட்டமைச்சு இவ்வளவு பெருசா கட்டமைச்சு வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸாவே இருக்குதே தவிர there are actually people who find it absolutely attractive. ஸோ அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்ததாக பிசிக்கல் லேபர், துப்புரவு பணியாளர்கள் இருந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கிங் எல்லாமே வந்து மென் தலையில தான் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குளோரிஃபிகேஷன் ஆஃப் மென் பேசும்போது எடுத்துட்டு வருவானுங்க கிறுப்பயல்களாட்டம். நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எக்கச்சக்க கிளாசிஸ்ட் அண்ட் காஸ்டிஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு இட்ஸ் அபவுட் மென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உரிமை கொண்டாடுறது வந்துட்டு இட்ஸ் டோட்டலி இன்சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்க ஒரு சிங்கிள் மதருடைய வழி உங்களுக்கு புரியவே புரியாது. நீ என்னெல்லாம் வந்து மென்னை குளோரிஃபை பண்றதுக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்கியோ அது எல்லா வேலையுமே பண்றவங்க இருக்காங்க. நார்த் மெட்ராஸ்ன்னு நான் ஸ்டீரியோடைப் பண்றதுக்காக சொல்லல, அங்க அதிகமா இருக்கிறாங்களே தவிர மற்றபடி ஜெனரலா எல்லா இடத்துலயும் கஷ்டப்படுற விமன் வந்து இருக்காங்க. நீ மென்னெல்லாம் வந்து இது எல்லாம் பண்றாங்க அப்படின்ற கஷ்டம் வந்து சொல்ற மாதிரி இந்த வேலைகள் எல்லாமே பண்ணி அது வந்து டே டு டே பேசிஸ்ல அனுபவிச்சுட்டு இருக்கிற விமனும் இருக்காங்க. ஸோ இந்த கஷ்டத்துல வந்து நீ குளோரிஃபை பண்றதுல வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்றத தான் வந்து நான் சொல்ல வர்றேன். மற்றபடி ஆன் மெஜாரிட்டேரியன் பேசிஸ்ல இந்த பிரச்சனை இருக்குதுன்றத நான் அக்னாலேஜ் பண்றேன். ஃபைனல் அஸ் வெல் அஸ் முக்கியமான பிரச்சனை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குதுல்ல, அப்படிதான் இருக்கும். இந்த பிரச்சனையை பத்தி எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அதுல இருந்து வெளியே வந்து ஒரு டெலூஷன்லயே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ஓகே அதை பாத்துக்கலாம், வர்றப்ப பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனா இந்த மாதிரி யாராவது ரிமைண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு படிக்கணும், நல்ல காலேஜ்ல டிகிரி முடிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்பா ரிட்டையர் ஆவாரு, வீட்டை டேக் ஓவர் பண்ணணும், வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸை நீங்களே பார்த்துக்கணும், தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த செலவுகளை பார்க்கணும், இது போக உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்கணும். உண்மையிலேயே இது பெரிய பிரச்சனை தான். ஆனா இதுக்கு சொல்யூஷனே இல்லையா டொனால்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்க பெண்கள் கூட பார்ட்னர்ஷிப் போடணும். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு காமன் எனிமி தான், தட் இஸ் பேட்ரியார்கி. எஸ், அவன் என்ன சொல்றான், அவ வேலைக்கு போக கூடாதுன்றான், உன்னைய நீ மட்டும்தான் வேலைக்கு போகணுன்றான். அவன் முன்னிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது, அத்தாரிட்டி எடுத்து செய்யக்கூடாது அப்படின்றான். உன்னை என்ன சொல்றான், நீ எல்லா அத்தாரிட்டி நீ மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்றான். அவளை வீட்டு ஒர்க் போட்டு ப்ரெஷர் பண்றான், உன்னைய கரியர் பில்டிங்ல ப்ரெஷர் போடுறான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுடைய பார்ட்னர் கூட ஒரு டீம் அப் பண்ணிட்டு உன்னை அதை மட்டும் தான் பண்ணணுன்றான், என்னையும் இதை மட்டும் தான் பண்ணணுன்றான், நம்ம ஒன்று பண்ணுவோம், நீ அதையும் பண்ணி இதையும் பண்ணு, நான் அதையும் பண்றேன் இதையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஈக்விட்டிஸை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல் இருக்கா. இந்த பேட்ரியார்கிங்கிற வரதானே அவன் ரொம்ப காலமா உனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு உன் பக்கத்துல இருந்தே அவனை எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு கூட இருந்தே குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கான். அப்கோர்ஸ் ஐம் நாட் கோயிங் டு ஈக்குவேட் இட். அது வந்து விமனை நேரடியாகவும் கடுமையாகவும் எக்ஸ்பிளைட் பண்ணுது. ஆனா விமனை அது வந்து டைரக்டா எக்ஸ்பிளைட் பண்ணுது. மென்னை அவங்களுக்கே தெரியாம அது இன்டைரக்டா எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஐம் நாட் கோயிங் டு டூ எனிதிங் அபவுட் இட்ன்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப சந்திப்போம்.